அம்மாடி, நம்ம வாசு ஆக்சிடென்ட் ஆன நம்ம வாசுவை சேர்த்திருந்த ஆஸ்பத்திரியில நம்ம வாசுவோட இதயத்தை நமக்கு தெரியாமல வேற ஒருத்தருக்கு வச்சுட்டாங்களாமா. என்ன ஆச்சு எனக்கு? வாசுவோட அப்பாவுக்கு உண்மை தெரிஞ்ச மாதிரி கனவு வந்திருக்கு. நிஜமாவே இந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருக்குமா? ஒருவேளை தெரிஞ்சிருந்தா அவர் அதை எப்படி எடுத்துட்டு இருந்திருப்பாரு? பாரதி ஒரு பக்கம் எனக்கு ஹார்ட் டொனேட் பண்ணது யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு பிடிவாதமா இருக்காங்க. இப்போ இப்படி ஒரு கனவு. இதை நான் எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. சொல்லவும் முடியாம சொல்லாம இருக்கவும் முடியாம இந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. இப்ப என்ன முடிவெடுக்கிறதுனே தெரியலையே. பாரதிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அடுத்த நிமிஷமே என்னை விட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு வாசுவோட இதயம் எனக்குள்ள இருக்குன்றதை விட அதை நான் இவ்வளவு நாள் அவங்க கிட்ட இருந்து மறைச்சேன்றதுதான் பெரிய தப்பா தெரியும். கடவுளே, நான் என்ன பண்ண போறேனே தெரியலையே. பாரதி, இவங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேப்பா. இந்த பாவத்தை பண்ணவங்க யாரு யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்கள உண்டை இல்லைன்னு பண்ணிடுவாப்பா. படுபாவி பசங்களா அப்பாவி மனுஷங்களா இப்படி ஏமாத்துறாங்களே. உங்களெல்லாம் நம்பி நாங்க எப்படின்னா தைரியமா ஆஸ்பத்திரிக்கு வருது. கடவுளே, இந்த வயசான காலத்துல இப்படி ஒரு கொடுமைய காதால கேட்க வச்சுட்டியா ஆண்டவா. மாமா, நீங்க சொல்றது உண்மையா? எனக்கு ஒண்ணுமே புரியல. பாரதி, அது உண்மையா இருக்க கூடாதுன்னு தான் நானும் நினைக்கிறேன். அவளை எல்லாரும் ஏமாத்திட்டாங்களே பாரதி. அவங்கள சும்மா விடக்கூடாதுப்பா, சும்மா விடக்கூடாது. ஏன் மாமா, ஏன் இப்படி பண்ணாங்க? தெரியலையப்பா. யாரோ பண்ணலாம் பரவாயில்ல, கூடவே இருந்து நம்மளோட சேர்த்து சாப்பிட்டு தூங்கி கிடந்தவன் அவன் பண்ணிருக்காமா இந்த துரோகத்தை. இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிட்டு நம்மளோட சகஜமா பழகி இத்தனை நாள் எப்படிமா அவனால இருக்க முடியுது? யார நம்புறது நம்பாம இருக்கிறதுன்னு தெரியலப்பா. உயிரோடு இருக்கிற எனக்கு நாளைக்கு திதி கொடுக்க போறாங்க. அது எப்படி முடியும்? அதை நீ பாத்துக்கிட்டு இருக்க போறியா? நான் தான் உனக்குள்ள இருக்கேன்னு. நடக்க கூடாது ஆதி, இது நடக்கவே கூடாது. இதுக்கு நீ தான் ஏதாவது பண்ணணும் ஆதி. ஆமா, சீக்கிரம் ஏதாவது யோசி. மாமா, நீங்க வாங்க மாமா, நம்ம வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கு போய் என்ன பண்ணலாம்னு பாத்துக்கலாம் வாங்க. நீங்க வாங்க மாமா, நம்ம வீட்டுக்கு போய் யோசிக்கலாம் வாங்க. எந்திரிங்க மாமா. நான் உனக்குள்ள இருக்கும்போது எனக்கு எப்படி திதி கொடுக்கலாம்?
இந்த மாதிரி கண்டிப்பா நடக்க கூடாது. இதை நீதான் எப்படியாவது தடுத்தாகணும். என்ன ஆச்சு எனக்கு? ஏன் தூக்கத்துல எனக்கு இவ்வளவு கன்ஃபியூஷன்? கண்டிப்பா நாளைக்கு திதி கொடுக்க விடக்கூடாது. எப்படியாவது இதை ரத்ன மாமா கிட்ட சொல்லணும். இந்த விஷயத்தை ரொம்ப நாளைக்கு நம்ம மறைக்க முடியாது. ஏதாவது ஒரு நேரத்துல இந்த விஷயத்தை எல்லார்கிட்டையும் சொல்றதுதான் சரியா இருக்கும். இல்லைன்னா இதால தேவையில்லாத பிரச்சனை தான் நிறைய வரும். அதை ஃபேஸ் பண்றதுக்கு பதிலா உண்மையை சொல்றது மூலமா வரக்கூடிய பிரச்சனைகளை ஏத்துக்கிறது தான் புத்திசாலித்தனம். என்னங்க என்னங்க என்னாச்சு இந்த மனுஷனுக்கு? கூப்பிடுறது கூட காதுலயே விழாம இப்படி உட்காந்துருக்காரு. என்னங்க என்னங்க ஏங்க, இந்த போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு. என்ன அப்படி யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? என்னங்க, ஐயர் தாங்க போன் பண்ணிட்டு இருக்காரு. ஹலோ. அம்மா, நான் குருக்கள் பேசுறேன். உங்க பையன் காரியத்துக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். ரத்னா ஏன் எப்போ வருவாரு? ரெடி ஆயிட்டு இருக்காரு, இப்ப வந்துருவாரு. சரிங்க. அப்பா, அம்மா எவ்வளவு நேரமா கூப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படி என்னத்தை தான் யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? போன் அடிக்கிறது கூட உங்களுக்கு தெரியலையா? அப்பா, உடம்பு ஏதாவது சரியில்லையா? ஐயர் கொலைக்கரைக்கு கூப்பிட்டாருப்பா. இப்ப போனா தானே நீங்க திதி கொடுத்துட்டு வந்து வீட்டுல படையல் போட சரியா இருக்கும். சரிப்பா, வெயிலுக்கு முன்னாடி போயிட்டு வந்துருங்க. அப்பதான் வீட்ல எல்லாம் வேலை கரெக்டா இருக்கும். தனா, அப்பா வாசுவை நினைச்சிட்டு இருக்காரு. நான் ஒரு காஃபி போட்டு கொடுக்கறேன், குடிச்சிட்டு கிளம்பட்டும். ஆமா, தமிழ் எங்க? அவ வெளியில எங்கயாவது விளையாடிட்டு இருப்பாமா. தமிழே, தமிழ் என்ன பொண்ணு? இங்க வா தமிழே, வந்து பாலை குடிச்சிட்டு போ. எனக்கு வேணாம் பாட்டி, நான் அப்புறமா குடிக்கிறேன். என்னமா பண்ணு, நீ வா தானே போலாம். மாமா, நம்ம 2 பேர் நிலைமையும் ஒரே மாதிரி தான். இந்த சூழ்நிலையில நம்ம வீட்ல இந்த விஷயத்தை தெரியாம பாத்துக்கிறது தான் நல்லது. அவனை என் சொந்த புள்ளைய பார்த்த மாதிரி பார்த்தம்மா. அந்த மணியால இப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை எப்படிமா பண்ண முடிஞ்சது? நினைச்சு கூட பார்க்க முடியலமா. அவனை நம்பி மோசம் போயிட்டேன். அந்த மணிய உண்டு இல்லைன்னு பண்றனா இல்லையா பாரு. என்னால ஜீரணிக்கவே முடியலமா. ராத்திரி பூரா அந்த விஷயத்தை யோசிச்சு யோசிச்சு வைத்தியமே பிடிச்சிருச்சு. எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிருக்கான் ஒருத்தன். உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ண ஒருத்தனால எப்படிமா முடியும்? அவனுக்கு மனசாட்சியே இருக்காரா? நான் அவனை சும்மா விட போறதில்லமா. நாக்க புடுங்கிட்டு சாவற மாதிரி 4 கேள்வி கேட்க போறேன் அவனை. மாமா, எனக்கும் நிறைய கோவம் இருக்கு. ஆனா இந்த மாதிரி சமயத்துல நாம் அவசரப்படுறது சரியா வரும்னு எனக்கு தோணல. நிதானமா யோசிச்சு என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணலாம் மாமா. மணி அண்ணனுக்கு பணத்தாசை காட்டி இந்த காரியத்தை முடிச்சிருக்காங்க. பணம் வாங்கினவனை விட தான் சுயநலத்துக்கு பணத்தை கொடுத்து காரியத்தை சாதிச்சான் பாருங்க. அவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும் மாமா. அது வரைக்கும் நாம அமைதியா தான் இருந்தாகணும். வேற வழியே இல்ல. நான் போறேன் மாமா. அந்த ஹாஸ்பிட்டல்லயே போய் விசாரிக்கிறேன். இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறேன். நீங்க போய் வாசுவுக்கு பண்ண வேண்டிய காரியத்தை நல்லபடியா முடிச்சிட்டு வாங்க மாமா. மடி பாரதி, நடந்து முடிஞ்சிருக்கிறது ஒரு பச்சை துரோகம். இத்தனை நாளைக்கு அப்புறம் இது தெரிஞ்சு என் மனசு ரொம்ப ரணம் ஆயிடுச்சுமா. இந்த மனுஷங்களாம் எப்படிமா இப்படி மிருகமா மாறிட்டாங்க?
செத்ததுக்கு அப்புறம் செத்தவன் உடம்ப கூறு போட்டு விக்கிறது அதை நினைச்சாலே உடம்பெல்லாம் நடுங்குதுமா. இவ்வளவு நாள் இதை கூட தெரிஞ்சுக்காமே இருந்துட்டோமே. உங்க கோவம் வருத்தம் எல்லாமே நியாயமானதுதான் மாமா. இந்த நேரத்துல கோவப்படுறதை விட புத்திசாலித்தனமா யோசிக்கிறதா நல்லது. நமக்கு இருக்கிற கோவத்தோட எடுத்தவன் கவுத்தோன்னு பண்ண போனா முழு காரியமும் கெட்டு போயிடும் மாமா. நீங்க வாசுவுக்கு திதி கொடுக்க போங்க. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். என்ன நம்புங்க. நான் கிளம்புறேன் மாமா. பாரதி நீ போயிட்டு வாமா. சரிங்க மாமா. அப்பா பாரதி எங்கப்பா போறா? நான் தான் பாரதிக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கேன். அது இங்க இருக்கிறப்பவே முடிச்சு கொடுத்துட்டு போகணும் தான் இப்பவே அனுப்புறேன். நான் வரதுக்குள்ள பாரதியும் வந்துருவா. அது சரிங்க, படையில போட்டு முடிச்சுட்டு அப்புறமா போலாம்ல. ஏய், ஒரு தடவை சொன்னா புரியாத. அதான் ஆயி மவன் 2 பேர் இருக்கீங்கல்ல, நீங்க படையல் போடுற வேலையை பாருங்க, பாரதி வந்துடும். அத்தை, ஒரு சின்ன வேலை தான் அத்தை. நான் போயிட்டு பூஜை பண்றதுக்குள்ள வந்துருவேன். நீங்க தமிழை மட்டும் பாத்துக்கோங்க. மாமா, நான் ஆதிக்கு ஃபோன் பண்ணிட்டேன். அவர் வந்துட்டு இருக்காரு. ஆதி வந்ததும் நீங்க அவரை கூட்டிட்டு போயிடுங்க மாமா. சரிம்மா. அப்ப நான் கிளம்புறேன். இந்தாங்க. ஆரி தம்பி வந்த உடனே நாங்கள் குளக்கரைக்கு போயிட்டு வந்துடுறோம். நீங்க போய் வேலையை பாருங்க. என்னமோ பண்ணுங்க. தனா, வா வேலை பார்ப்போம். வா. வாங்க தம்பி. பாரதி எங்க போனா? இப்போ வந்துடுவா ஆயி தம்பி. நான் தான் அவளை ஒரு வேலையா வெளியே அனுப்பி வச்சிருக்கேன். நம்ம போய் திதி கொடுத்துட்டு வரதுக்குள்ள பாரதி வந்துடும். ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை தம்பி. வாங்க, நம்ம புறப்படும். ஹாஸ்பிட்டல்ல எவ்வளவு விஷயங்கள் நடக்குது. உயிருக்கு போராடுறவங்களை காப்பாத்துறதும் இங்கதான். நமக்கு உயிரா இருக்கிறவங்களோட கடைசி நிமிஷம் முடிஞ்சு போறதும் இங்கதான். அதே மாதிரி காசுக்காக உயிர் எடுக்கிற மிருகங்களும் இங்கதான் இருக்காங்க. ஆதி உயிருக்கு போராடினப்போ இந்த இடத்துல ஒருத்தர் ஆதிக்கு மாற்று இதயம் கொடுத்து காப்பாத்திருக்காரு. அதே இடத்துலதான் காசுக்கு ஆசைப்பட்டு வாசுவோட இதயத்தை ஒருத்தன் திருடி இருக்கான். இந்த திருட்டை யார் பண்ணதுன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். இந்த காரியத்தை யார் பண்ணாங்கன்னு நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன். ஐயோ, பாரதி மேடம் எதுக்கு மறுபடியும் வந்திருக்காங்க? சரி, நீங்க நாளைக்கு வாங்க. சரிங்க மேடம். பாரதி மேடம், நான் உங்களை தான் பார்க்க வந்தேன். நீங்களே வந்துட்டீங்க. என்ன பார்க்கறதுக்காகவா? என்ன விஷயம் மேடம்? ஆதி சாருக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்ல இல்ல, அவர் நல்லாதான் இருக்காரு.
நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும். சொல்லுங்க மேடம், என்ன உதவி பண்ணணும்? எனக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஐயோ, இவங்க எதை பத்தி பேச போறாங்கன்னு தெரியலையே. என்ன விஷயம்? இல்ல, இந்த ஹாஸ்பிட்டல்ல ஆர்கன் தெஃப்ட் நடக்குதான்னு தெரியணும். மேடம், என்ன இப்படிலாம் கேக்குறீங்க? அப்படிலாம் எதுவும் இல்ல, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, போனா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அங்க ஒரு எமர்ஜென்சி, சீக்கிரம் வா. சரிங்க மேடம், நான் போகணும். நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்படி ஒரு விஷயத்தை பண்ணது யாரா இருக்கும்? அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க மேடம். எனக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தெரியணும். என்ன இன்ஃபர்மேஷன்? கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி இந்த ஹாஸ்பிட்டல்ல வாசுன்னு ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகி ட்ரீட்மெண்ட்டுக்கு அட்மிட் ஆனாரு. ஆனா அவர் இறந்து போயிட்டாரு. அந்த சமயத்துல அவரோட இதயத்தை மாத்தி வேற ஒருத்தருக்கு வச்சிருக்காங்க. அது லீகலா நடந்துச்சான்னு எனக்கு தெரியணும். அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சு நடந்துச்சா, தெரியாம நடந்துச்சான்னு அந்த டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும். அப்புறம் இந்த சர்ஜரியை யார் பண்ணாங்கன்னு அந்த டாக்டரை பத்தின இன்ஃபர்மேஷனும் வேணும். மேடம், யார் நீங்க? இவ்ளோ பெரிய சென்சிட்டிவான விஷயத்த ரொம்ப சாதாரணமா கேக்குறீங்க. இந்த டீடைல்ஸ்லாம் ஹாஸ்பிடல்ல கொடுக்க மாட்டோம் மேடம். நீங்க கேக்குறதே ரொம்ப தப்பா இருக்கு. சாரி மேடம். என்னால இது சம்பந்தமா எந்த இன்ஃபர்மேஷனையும் உங்களுக்கு சொல்ல முடியாது மேடம். மேடம், தப்பா நினைச்சுக்காதீங்க. எனக்கு ரொம்ப முக்கியமா தேவைப்பட்டுச்சு, அதனால்தான் கேக்குறேன். நீங்க கேக்குற மாதிரி எல்லாம் எந்த விதமான தகவலும் எங்க கிட்ட இல்ல. அப்படியே இருந்தாலும் அத பத்தி நாங்க வெளியே பேசக்கூடாது. அதுதான் ஹாஸ்பிடலோட ரூல்ஸ். இந்த விஷயமா நான் மேனேஜ்மெண்ட் கிட்ட பேசி உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். உங்க ஃபோன் நம்பர் வேணா கொடுத்துட்டு போங்க, நான் உங்களுக்கு கால் பண்றேன். சரி, நோட் பண்ணிக்கோங்க. சொல்லுங்க. சரிங்க மேடம், நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ரத்னா ஐயா, ஆ திதிக்கு தேவையான ஏற்பாடெல்லாம் பண்ணியாச்சு. ஆரம்பிச்சிடலாம், உட்காருங்க. ஆ சரிங்க. பையனோட ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. வாசு. அடிக்கிற காத்துக்கு விளக்கு ஏத்தவே முடியல. எதுக்கும் கற்பூரத்தை வச்சு பாக்குறேன். ஐயா, மறுபடியும் பையனோட பேர் ராசி சொல்லுங்க. வாசு. வாசு நாம்தேவஸ்ய. கடகராசி, ஆயில நட்சத்திரம். கடகராசி, ஆயில நட்சத்திரே, நாம சம்பத்சரே, அயனே ருதௌ வாசு கிருஷ்ணபத்ரே, யாம் புண்ணியதிக்கு வாசனை யுக்தாயாம்.
என்னன்னே தெரியல. பூ வச்சா படத்துல நிக்க மாட்டேன்றது, விளக்கு பத்த வைக்கவே முடியல. இப்போ பார்த்தேன்னா பிண்டமும் பிடிக்க முடியல. வந்ததுல இருந்து பாக்குறேன் எதுவுமே சரியா நடக்க மாட்டேன்றது. சாமி என்ன சொல்றீங்க? ஐயா நீங்களே பார்த்துட்டு தானே இருக்கீங்க. இங்க பாருங்க, இந்த பிண்டத்தை பிடிச்சி வச்சு பூஜை பண்ணி அதை குளத்துல கரைச்சாதான் திதி பண்ணதா அர்த்தம். ஆனா பிண்டம் ஒண்ணு சேரவே மாட்டேங்குதே. நான் அதை தான் ஏன் சொல்லிட்டு இருக்கேன். சரி இருங்க, இன்னொரு தடவை பிடிச்சு பாக்குறேன். அந்த